சூர்யா நீங்க ஒரு கேள பூதி தானுங்கோ. என்னை பார்த்து புகழோடு பாடல் பாடுவா என்று பார்த்தா என்ற என் ஊர் அட்ரஸ் எல்லாம் சொல்லி அதான் ராஜா நீங்க ஒரு நல்ல மனுஷன் தானுங்க சொன்ன மாதிரி தெரியுது. எதுக்கு அப்படி சத்தம் போடுறோம்? என்ன பிரச்சனை? இந்தியாவில் 3/4 டிக்கெட்டு. அம்மா தாய் மாறே ஆபத்தில் விட மாட்டேன், ஐயோ புயமா ஐயோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அங்கே பார்த்து எடுத்தா பலகாரம் அழகு சாப்பாடு நான் பிரசவத்துக்கு இலவசமா வாரேம்மா, நான் பிரசவத்துக்கு இலவசமா வாரேம்மா, பொண்டாட்டிக்கு புள்ள ஒண்ணு தாரேம்மா. யாரு பொண்டாட்டி யார புள்ள இலவசமா வாரேம்மா, உங்க பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சு தாரேம்மா. அப்படி தெளிவாக பாட வேண்டும். உரையை எடுத்து சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அந்த பாட்டு பிடிக்கலையா? இன்னொரு பாட்டு பாடு. கம்மா கரையில சும்மா நான் இருந்தா என்ன பண்ணுவேன், நினைச்சி தண்ணியில குதிச்சா என்ன பண்ணுவேன், நானும் குதிச்சா நீ என்ன பண்ணுவேன், தமிழாக போயிடுவேன் என்ன பண்ணுவேன், ஏமி சேர்த்துவேன் ஏமி சேர்த்துவேன். நடுவுல திடீர்னு இவ்வளவு நேரம் தமிழ்ல பாடினேன். நீங்க உட்கார்ந்துருக்கலாம் எங்க சொந்த பந்தம். சரி, எங்களுக்கு தெலுங்கு எல்லாத்துக்கும் தெரியுங்க. அப்படியா? தெலுங்குல பாடணும்ல. ஓ தெலுங்குது. சரி பாடு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுடா, நீ பாடுற. நான் பாடுறேன், நீ கேட்டுவாங்க. கம்மாக்கார நானா ஊருக்கு நான் உண்ட தாய் ஏமி சேர்த்துது, நினைச்சி 3 கோடி ஏமி சேர்த்துது, நானும் சுமக்கத்தான ஏமி சேர்த்துது, தமிழாக போராட்டு ஏமி சேர்த்துது, ஏமி சேர்த்துது மூக்கு ஏமி சேர்த்துது. ஓ நாகுத்துவா பீகுத்துவா நாகுத்துவா பீகுத்துவா. என்னடா இவ்வளவு நேரம் யார் சிரிக்கிறது சொன்ன சிரிக்கிறாங்க? எல்லாத்துக்கும் பல்லுபடி. பல்லுபடி ஏன் சிரிக்கிறாங்க? என்ன காரணம்? ஏன் நாகுத்துவா பீகுத்துவானா நீங்க நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓஹோ, உங்க பேச்சுல அது அர்த்தம். ஆமா, நான் என்ன சொல்லணும்? நான் நாகித்ரா பீகித்ரா அப்படிங்கணும். அப்படின்னா அப்படி நல்லா இருக்கறேன் சௌக்கியமா இருக்கேன்னு சொல்றாரு. அப்படியா? ஒட்டியார் அப்படிதானே? கேளு. நாகித்வா பீகித்வா நாகித்ரா பீகித்ரா நாய் கேளு போ. ஏய் வெட்டல 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 பாப்புரா பாப்புரா சொல்லு. பீகித்வா நாகித்வானா என்னடா அர்த்தம் தெரியுமா? குருவடியா நக்குடியா அர்த்தம். தாயவே போறாங்க. நீங்க தெலுங்கு பழகி போறோம். ஏய் ஓய், நீ மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறாய். பண்ண மாட்டேன். தவறான வார்த்தையை பேசுறாய். ஓய் ஒரு முத்தம் நான் சச்சி போட தூரா. மகவா ஏய் அப்பா ஓய் அப்பா மகவா கூத்துக்கு மனுஷன் எத்தனை மணிக்கு போவாங்க? நான் உத்தரவுக்கு உண்டேன். கரெக்டா 2 மணிக்கு கேன புள்ள 2 மணிக்கு வச்சு சார். 5 மணிக்கு தான் இருக்கேன். நான் 10 கிலோமீட்டர் 2 மணிக்கு 10 கிலோமீட்டர் 2 மணிக்கு லேப் சார் வீடு. அம்மா இங்க நில்லு. ஏய் என்ன பண்றது? நிறைந்திருக்கக்கூடிய சபைக்கு ஆதரவு புண்ணிய சபை. இந்த நிறைந்த சபைக்கு நம்முடைய உட்கார்ந்து வணக்கம் வணக்கம் நமஸ்காரம் அன்பு நமஸ்காரம் நமஸ்தே. இந்த நாட்டுக்கு நாடு மகாநாடு அருமையும் பெருமையும் வளர்ந்த ஒரு அழகு திருப்பொன்னாடு. ஆமா உண்மை அல்லவா? ஆமா சார். இந்த உள்ளூர்ல வாசம் வரக்கூடிய நமது அருந்ததி மகனைமார்கள் அருந்ததி பெகனைமார்கள் ஆமா அனைவற்ற பேர் ஒன்றாக சேர்ந்து இன்றைய நிர்வாக தேர்தல் திருவிழா தெருக்கூத்து. ஆமா சார். உண்மை அல்லவா? அருமையான தெருக்கூத்து. ஆமாப்பா. ஆமாங்க. நமக்கு நாடகம் அரங்கேற்றம் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் வந்தவுடனே நம்முடைய மனது கோலம் நோக்கி நமக்கு சாப்பாடு ஏற்பாடு எப்படி? அருமையான சாப்பாடு. அப்புறம் சாப்பாடு எத்தனை வருஷம் ஏதாவது குறை சொல்லிருக்கணும்? கிடையவே கிடையாது. ஏங்க இன்னைக்கு வந்து இந்த 3ஆம் பள்ளி கரெக்ட்ல நம்ம 3ஆம் பள்ளி கரெக்ட்ல சாப்பாடுக்கு ஏதாவது குறை இருக்குதா? ஒரே ஒரு குறை தாங்க. என்ன குறை? ஒரு குறை வச்சுட்டாங்க. இத்தனை வருஷம் கூத்தாடுறாங்க, இத்தனை வருஷம் நம்ம நண்பர் தான் இல்ல கூட்டிட்டு போறாங்க சாப்பிட. இல்ல இந்த வருஷம் குறை வச்சுட்டாங்க. என்னடா குறை? ஒரு குறைங்க தலைவர் என்ன குறை? அவரே சொல்லுங்க.
என்ன ஒரே ஒரு குறை தான். சாப்பாட்டுல என்ன போட குறை? 3ஆம் மணிக்காரனா சாப்பாடுனா குறை இருக்காது. ஆனா இந்த வருஷம் குறை வச்சுட்டாங்க. ஏன் ரசம் ஊத்துலையா? இல்லையா? அப்புறம் என்ன சாம்பார் தனியார் போயிருச்சு? இல்லைங்க. என்ன குறை? நான் அதே செய்ய சாம்பார் தானே சொல்றேன். ஒரே ஒரு குறை தாங்க. என்னடா அந்த ரசம் மட்டும் தண்ணியா போயிடுச்சு. இல்லடா ரசம் தண்ணி மாதிரி வைக்காம எப்படி என் பொண்ணாடி வைக்கிற ரசம் எல்லாம் கெட்டியா தான் இருக்கும். வேற எப்படி எப்படி கெட்டினா ரொம்ப கேட்டு பாரு மக்களுக்கு. புளியா அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்கப்பா சொல்லுங்க. இன்னும் இது நல்லா ஒளியா ரெடி ஆச்சு ரெடி ஆச்சு. இன்னைக்கு பாரு இன்னைக்கு இருக்குது அப்படி அப்படி நமக்கு அப்பளம் சாப்பாடு ஏற்பாடு செய்து அருமையான சாப்பாடுங்க. எப்படி பாயாசம் 2 கப் குடிச்சு 3 கப் குடிச்சு நான் 4.5 அதனால பின்னது முன்னது நெஞ்சரியம் திருவிளக்கை ஏற்றினார் அந்த தெய்வமே இருக்கீங்க. அப்படி நமக்காக நாடகத்தை வைத்த நல்ல உள்ளங்களுக்கும் நாடகத்தை காண வந்த நமது ரசிக பொதுமக்களுக்கும் அவரவர் குடும்பமானது ஆண் போட பக்கம் அரசு தாண்டி பெண் போட பக்கம் பெத்து வருகி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வப்பட்டு நம்முடைய மதுரையுடைய கிருபையாலோ இந்த மந்தமகா ஈஸ்வரி மாறினுடைய கிருபையாலோ சொல்லுவாங்க. எப்படி 500 வீட்டுக்காரங்களும் சரி 50 வீட்டுக்காரங்களும் சரி அவங்க எல்லாம் எப்பேற்பட்ட விசேஷம் பண்ணுவாங்க. எப்படி அத்தனை பெரிய விசேஷத்தை நம்ம 25 வீட்டுக்காரங்க சரி எப்படி மணிமண்டபம் மாதிரி கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. அதுபோல கோயில் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமே உருவாக்கி நீங்க வந்து பெரிய மலையை பெஞ்சாலும் கூத்தாடுங்க. ஆமா அப்படியாப்பட்ட இடம் அது. அப்படி அவர் குடும்பமானது அம்மனுடைய அருள்தாரே பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டு நீடூழி வாழ்ந்திருக்க வேண்டும். பெரிய மாபெரும் ஒரு சாம்ராஜ்யத்தை மியூசிக் ஒரு பாட்டு மதவா மதவா அப்படி இந்த ராஜ சபையிலே இந்த பெரியவர்களுடைய முன்னிலையிலே நாம் அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகம் என்ன நடங்க சைலன்ட் சைலன்ட் எல்லாம் இன்னையா நமது காவல்துறையாக விலகி வரக்கூடிய பாட்டிய நாட்டு படைவீரன் தென்னாட்டு சிங்கம் மட்டுக்கடங்காத மகாதுரை மதுரை எப்படி மகாதுரை மதுரை வீரனுடைய வரலாறு. ஆமாப்பா எல்லா ஊர்லயும் முதல் பாகம் மட்டும் தான் வைப்பாங்க. ஆனா இங்க நம்முடைய மதுரை வீரனுடைய வரலாறு முழுசா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி 2ஆம் பாகமாக மதுரை வீரனுக்கு அதாவது சுருக்கமா சொன்னோம்னா பொறுமையா ஆர்ப்பாட்டம் இல்லாமல் முடிஞ்சதா இப்ப மகாதுரை 12 வரலாறு. அதுல என்ன கதைங்க அப்படிதான் அப்படி இந்த மதுரை வீரனுடைய 2ஆம் பாகத்திலே நான் முதல் வந்திருக்கிறேனே நமது
அருந்ததி வம்சத்திற்கு எப்படி மதுரனாகப்பட்டவர் குலதெய்வமாக வந்தார். அவர் எப்பேற்பட்டவர், நமக்கு ஏன் குலதெய்வமா வரணும் அப்படிங்கிற சொல்றதுனால ரெண்டாம் பாகம். ஆமா, நீ மட்டும் நான் யாருக்கு சொல்கிறேன்? படிங்க. இன்னும் அருமையான தங்கங்கள். இன்னும் யார்? ஆமாங்க, இன்னும் மிலிட்டரிக்காரர் லேட் சுப்பிரமணி நமது காலம் சென்றாரே உயிர்த்திரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது மிலிட்டரிக்காரர் ஐயா அவர்கள் காலம் சென்ற அதாவது சுப்பிரமணியா அவருடைய மகளாக அதாவது மனைவியாக விளங்கி வரக்கூடிய பேபி அவர் பெற்றெடுத்த இன்னும் அருள்காஷ் யாரு சொல்றா சொல்லுங்க படி சொல்லுங்க. அருள்காஷ் அவர்களோ இன்னும் துளசிமணி அவர்களோ மற்றும் ஆரியப்பா குடும்பத்தார் மணி வம்பளுக்காக போக ஆரம்பிச்சு யார் குசால நீங்க சொல்லுங்க. அருள்காஷ் துளசிமணி என்ன மற்றும் காரியப்பா அவருடைய குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நமக்காக இன்றைய தினம் நாடகம் அரங்கேற்றி இருக்கிறார். அப்படி நாடகத்தை வைத்த நல்ல உள்ளங்கள் பூத்துட்டதா அவங்க சாப்பாடு போட்டதா எழுதி கொடுக்குறாங்க. சேகர் குடும்பத்தினர் சுப்பிரமணி பேபி அருள்காஷ் துளசிமணி தான் இருக்குது. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். அப்படி இந்த நாடகத்திலே என்னுடைய பெயரானது என்ன? சொல்லுங்க. என்னுடைய பெயர் நான் ஆண்டு வரக்கூடிய தேசம் சத்தமெல்லாம் பண்ணானா கொஞ்சம் பற்றாத ஜீவனதிகள் வலிந்து பாய்ந்து வாடக்கூடிய ஒரு புண்ணியமான நகரம் நான் ஆண்டு வரக்கூடிய தேசம். அப்படி இந்த உலகம் 56 தேசங்களிலே நான் ஆண்டு வரக்கூடிய தேசமோ கோனேரி இட்டயபட்டினம். இந்த கோனேரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயரானது என்ன? மன்னாதி மன்னன், மன்னாதி மன்னன், ராஜாதி ராஜன், ராஜாதி ராஜன், ராஜகம்பீரன், ராஜன் கண்டுபிடிக்கலாம். ஹலோ பாய்ஸ், நண்பர்களே அன்பர்களே பொறுமையாக நாடகம் தொட்ட நாடகம் தேசிய சத்துவேதாண்டா நாடகம் அருமையும் உண்டு.
அப்படி மன்னாதி மன்னன் ராஜாதி ராஜன் ராஜ கம்பீரன் ராஜ குலதிலகன் ராஜ குலகுலமுங்க அன்னதானம் வழங்கினாரே ஐயாவாக விளங்கி வரக்கூடிய சேகர் பரிமளா குடும்பத்தார் நமக்கு என்று போதும் என்ற அன்னதானம் கொடுத்து என்று சொல்லக்கூடிய சொர்ணதானம் அனைத்தையும் நமக்காக வாரி வழங்கி நமக்கு ஓரிரவு நாடகம் அரங்கேற்ற செய்திருக்கிறார். அவருடைய குடும்பமானது பொதுமக்கள் துணை கொண்டு இந்த நாடகத்தை அரங்கேற்ற வைத்த அனைவற்ற நல்லுள்ளங்கள் இந்த ஐயனுடைய அருள் பெற்று அவர் குடும்பமானது பல்லாண்டு காலம் உங்கள் பெயர் இந்த கோனேரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய மன்னர் பெரிய பொம்மன் பெரிய பொம்மன் நாய்க்கு இருக்கிற அவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறான் பெரிய பொம்மன் நாய்க்கு பெரிய பொம்மன் நாய்க்கர் ஆமாங்க பெரிய பொம்பளை நாய்க்கு இருக்கு ரைட்டுங்க சின்ன பொம்பளை பெரிய பொம்மனை நாய்க்கர் பெரிய பொம்மனை நாய்க்கர் அழிஞ்சு போற தாய் என்ன பண்றது மாதவா எத்தனை கேமரா அப்படி பெரிய பொம்மனை நாய்க்கராக இருந்தாலும் உங்களை சுமந்து பெற்ற தாய் தந்தை பெயர் என்ன கேட்டாயே ஒரு கேள்வி கேட்டேன் அப்பா பேர் தான் கேட்டேன் சொல்லுங்க என்னை பெற்றெடுத்த தாயார் தந்தையா தனது அங்கத்திலே ஒரு அங்கமாக என்னை பெற்றெடுத்த தாயார் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் யார் யார் பிறந்தோம்
தோல் பண்ணி தோல் ஏங்க மங்களே ஊத்தாளி 15 பேருக்கு உள்ள விட்டு டீ வச்சிருங்க. தீ வைங்கன்னு சொல்லு. தீ வச்சுட்டா நாங்க செத்து போறோம். ரெடியா இருக்கு. கேஸ் வச்சுக்கிட்டேன். அப்படி 10 மாதங்கள் 300 நாள் 3000 திசைமை ஆடிகள் தோல் எடுக்க துணை எடுக்க மாடா மகனே வருங்கால இளவரசே என்று சொல்லி என்னடா ஐயோ பாப்முரா என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாயார் தந்தையார் நாகப்ப நாய்க்கிருக்கோம் நாகம்மாளுக்கும் அள்ளி செல்லமாக சரியாக அம்மா பேர் என்னங்க? என்னுடைய தாயார் பெயரோ நாகம்மா. அம்மா பேர் வந்து நாகலம்மா. அப்பா பேர் வந்து பூகுலம்மா. என்னடா சரியானபடி அப்படியே பங்காள ஊருக்கு தாண்ட முடிக்கிறாரே கேன ஊதிய 5 லட்சம் அப்படி அவங்க குளம் என்ன குளங்க? எங்க குளம் எதுங்க? அதேதான் எதுரா தெரியுமே. ஏம்ரா செப்புரா தாயோட நாங்க நாய்க்கிறோம்டா. ஓய் நாய்க்கிறோம். ஓ வீர் நாய்க்கே வரட்டா. எத்தனை நாள் இருக்குற? ஏய் தப்பா பேசாதடா. நாய்க்கிறோம். அவர் மாதிரி போய் உட்கார்ந்து தூங்கிடுங்க. ஏய் சரணமையா. ஐயா யாம உட்ற ராவுடா. சாய் மழை ஏறிச்சுனா. எனக்கு கையில கூட வட்ட கையில. ஏங்க அப்படி உங்கள் குலம் நாய்க்குடைய குலம் உண்மைதானப்பா? மா குலம் என்கிட்ட கேளுங்க. என்ன குலம்? நான் வந்து கோயில் பழைய பயிடுத்துருவாடு. ஓஹோ ஆமாங்க. நீங்க ராஜகோபுரம் கோயில் பழைய பயிடுத்துருவாடு ராஜகோபுரம். சரி 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 மொண்டாட்டி அதுச்சு ஆனந்த குடும்பம். ஏய் பைத்தியக்காரா போய் என்னப்பா இவங்கிட்ட வம்பா இருக்குது? ஏண்டா போய் ஆந்த குளமும் பயிடுத்துருவாரு ஒண்ணுதான்டா. அதே எப்படி ஒண்ணாப்பா? ஆமாண்டா ஒண்ணுதான். நான் வந்து கோயில் பழைய பயிடுத்துருவாடு. சரி நாயை வச்சு கருட்டு மலைய ஆந்த குடும்பம். ஒண்ணுதான்டா. எப்படியா? ஆமாண்டா. எப்படி ரெண்டாவும்? ஏண்டா ஆந்த குளமும் பயிடுத்துருவாரு ஒண்ணுதானே? என்ன பேசிட்டு இருக்கிறான்? நான் வந்து கோயில் பழைய பயிடுத்துருவாருங்க. ஏன் பொண்டாட்டி கருக்கு மலைய ஆந்த எல்லாம் ஒண்ணுதான்டா. எப்படியும் ஒண்ணாவா? ஏண்டா அவன் பொண்டாட்டி ஆந்த குளம் நீ பயிடுத்துருவாரு ஒரு மூயிட்டுதான் முடி வேற விடி. சரி பையன் குளம் ஏன் பையங்க 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்க 2 பசங்க வார வச்சு மச்சால் வாரு. உன்னுடைய குலகோத்திரமே எனக்கு தேவையில்லப்பா. அப்படி இந்த நாகப்பன் ஆய்க்கிருக்கோம் நாகம்மாளுக்கும் சரியாக 7 பேர் நாங்கள் பிறந்தோம். இந்த 7 பேர்ல நான் தான் மூத்தவன். பெரிய பையன். ஆமா சரிங்க. அதனால பெரிய பொம்மனை நாய்க்கர் எந்த ஜத்து கடப்பட்டு வரலாம். சரிங்க நண்பா. இதோ முதலிலே பிரதமனார் பெரிய பொம்மன் நாய்க்கர், 2வது உச்சி பொம்மன் நாய்க்கர், 3வது எஜல் நாய்க்கர், 4வது கொண்டப்ப நாய்க்கர். ஆமாண்டா. இப்படி சரியா 7 பேர் நாங்க பிறந்தோம். 7 பேர் பிறந்து 7 பேர் பிறந்து என்ன பண்ணீங்க? ஏய் போய் என்னடா பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணீங்களா? அப்படி கேட்டா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? அப்ப நம்ம பொண்டாட்டியே அட தாயாரி கேட்டாவே ஒரு கேள்வி. சந்தானம் சரியாரு சரியாரி விட்டு பலிகாரன். ஓய் வாடா துண்டு தீரா துண்டு மட்டும் கூடாது. பயப்படாது. குற்றாடி குற்றம் அடிக்குமா? அடிப்பீங்க. சப்புரா 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 நீ அப்பதே சப்பியால் பண்றான். சப்புரா
தப்பிக்கடே சப்புரம் வாழக்கும் சப்புரம் இல்ல டேய் என்னடா பேசுற சப்புரம் சப்புரம் யாரா சப்பு சப்புங்கற ஏய் கொட்டி சப்புரம் டேய் சப்புரம் அடிக்கிறதுன்னு அர்த்தம். நீ யாரும் எடுத்து விட மாட்டியா நான் விட்டுட்டுதான் இருக்கேன். டேய் நான் உன்னை சப்புற விடு நீ சத்துறே டேய் டேய் ஓய் அவ இந்த சப்பியா இருக்கா வைத்தியகாரா அப்படி நான் திருமணம் செய்த என்னுடைய மனைவியா ஒண்டா நம்ம பொண்டாட்டி ஏய். உங்க பொண்டாட்டி யார் போட்டாடி உனக்கு எனக்கு ஒரே பொண்ணு இப்ப நம்ம ஊருக்கு வந்துட்டோம் இது நம்ம ஊரோட கேட்க சொல்லி ஆமா கோயில் பெரிய கோயில் பாக்குறோம் நம்ம கோயில் நம்ம கோயில் கேக்குறோமா இல்லையா கண்டிப்பா கேட்போம் இப்ப நீங்க வேற நான் வேற கிடையவே இல்லை உங்க அம்மா வேற எங்க அம்மா நம்ம அம்மா உங்க அப்பா வேற எங்க அப்பா வேற நம்ம அப்பாடா அதுதான் எங்க அண்ணன் வேற எங்க அண்ணன் யாருங்களா கிடையாதுடா உங்க தங்கச்சி வேற என் தங்கச்சி நம்ம தங்கச்சி அப்பா உங்க பொண்டாட்டி வேற என் பொண்டாட்டி வேற ஏய்! யாரு பொண்டாட்டி யாருமா யாருமா வேறதான் உங்க பொண்டாட்டி வேற என் பொண்டாட்டி வேற 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 என்ன என் பொண்டாட்டி அழகா இருப்பா அப்ப என் முன்னாடி நல்லா இருக்க மாட்டேங்குது தெரியல பாக்கலையா பார்த்த கண்குறு பார்த்தா வெளியே